அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2024 புத்தாண்டு பிறந்தாச்சு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், செயல்கள் எல்லாம் இந்த 2024 வருஷத்தில் நடந்து ஈடேறுமா? நம்ம போட்ட நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமல் கிடப்பில் இருக்குதே, அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கேள்வியோடு இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு கேள்விக்கான பதில் இந்த பதிவில். இந்த 2024ங்கிறது எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு பார்த்தா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குதுங்க. எப்படிங்க? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிக்க எண் உண்டு. அந்த வகையில் சனி பகவானுடைய ஆதிக்க எண் 8. இந்த 2024 அப்படிங்கிறத 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 4 = 8. இந்த 24வது புது வருஷம் பிறக்கிறப்போ இந்த 9 நவகோள்களும் எந்தெந்த வீட்டில் ஆதிக்கம் செலுத்தி இருந்துச்சோ அது அந்த வருஷத்தினுடைய பிறப்பு ஜாதகம். நமக்கு எல்லாம் ஒரு பிறப்பு ஜென்ம ஜாதகம் இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு இது ஜென்ம ஜாதகம். அந்த வகையில் இந்த 2024 புத்தாண்டு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குதுங்க. நீதிமான், நேர்மையானவர், நல்லவர், மனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அருள் புரியக்கூடியவர் இந்த சனி பகவான், ஆயுள்காரகன். நல்லது என்றால் நல்லது, கெட்டது என்றால் கெட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய லாப நஷ்டங்களுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவர் அந்த சனி பகவான். அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த 2024 பிறந்திருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பெயரை எண்கணிதத்தில் போட்டு பார்த்தா அந்த நம்பரை கூட்டி பார்த்தா ஒரு கூட்டுத்தொகை எண் வரும். உதாரணமாக ஒருத்தருடைய பேர் ஜி.கே. குமார் அப்படின்னு வச்சுக்குவோம். இவருடைய லெட்டர்ஸ் எல்லாம் எண்கள் மூலமா கூட்டி பார்த்தா லாஸ்டில் கூட்டுத்தொகை எண் 2 வரும். இந்த 2ஆம் நம்பர் ஜி.கே. குமார் என்பவருடைய ஆதிக்க எண். 2ங்கிற எண் சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன் என்பவர் மனோகாரகன், ஒருவருடைய மனதின் ஆதிக்கத்தை கொண்டவர், ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியவர். சந்திரனுடைய குணநலங்களை ஒத்ததாக ஜி.கே. குமார் இருப்பார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ராசியான நம்பர் அப்படிங்கிறதுக்கு அவர் பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை. உதாரணமாக ஜி.கே. குமார் ஏதோ ஒரு மாதத்தில் 26ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த 26 2 கூட்டல் 6 = 8. இது இவருடைய ராசியன். 8க்கு அதிபதி ஆதிக்க கிரகம் யார்? சனி பகவான். அப்போ இவருடைய ராசி எண் 8, இவருடைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். கண்டிப்பாக இவர் அந்த சனி போரை இந்த நேரங்களில் இவர் செய்கின்ற காரியங்களை செய்தால் அது வெற்றியடையும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஒரு எண்ணும் சாதிக்கிறதுக்கு ஒரு எண்ணும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இதை பற்றின தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். சனி பகவானுடைய ஆதிக்க எண் 8இல் பிறந்த புத்தாண்டு மேசராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? மேசராசி காலபுருஷனுடைய முதல் ராசி. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சொந்த வீடான கும்பத்தில் அமர்ந்துள்ளார். அந்த வகையில் இந்த 2024 மேஷராசிக்கு சனி பகவான் லாபகாரகன். இந்த லாப சனி 2026 ஜூன் மாதம் வரைக்கும் கும்பத்திலிருந்து சுமார் 2.5 வருடங்களுக்கு மேசத்திற்கு நன்மை தரக்கூடியவராக செயல்படுவார். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதர வழியில் ஒற்றுமை, உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். 2வது திருமணம் செய்திருப்பவர்களுக்கு 2வது மனைவி மூலயமாக உதவிகள், வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல வேலை, வருமானம், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். விரும்பின இடமாற்றம் கிடைக்கும். பங்கு மார்க்கெட் தொழில் சிறப்பாக அமையும். அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீங்க. பொதுவாக நீங்கள் எதில் முதலீடு பண்ணினாலும் அந்த முதலீடு லாப முதலீடாகத்தான் இருக்கும்.
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். அந்த கேதுவால் கடன்கள் அடைபடும். ஒரு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் ஏற்படும். கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வெளிவருவீங்க. மொத்தத்தில் நெகட்டிவான எண்ணங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்காது. பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகி புதிய புதிய மாற்றங்கள், புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் செய்து ஒரு விபரீத ராஜயோகத்தோடு வாழப்போகும் ராசி தான் இந்த மேசராசி. பணம் சம்பாதிக்கிறதை குறிக்கோள் என்ற நிலையில் உங்களை ஈடுபட வைக்கும். அந்த குறிக்கோளுக்கு தள்ளிவிடும். 8ஆம் எண் என்று எதை குறிக்குது? புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய எண் என்பதால் இந்த 2024 புகழ், கௌரவம், அந்தஸ்தை குறிக்கக்கூடிய வருஷம் மேஷத்துக்கு. எப்பேற்பட்ட பதவிகளில் இருந்தாலும் அதற்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நினைப்பீர்கள். அதன் மூலமாக பணம், பெயர், புகழ், லாபத்தை சம்பாதிப்பீர்கள். குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். 2024 ஏப்ரல் மாதம் குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பாக்கியகாரகன் வருவதால் கண்டிப்பாக குடும்பத்தில் தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. வாக்கு வன்மையில் சிறந்து விளங்குவீங்க. எந்த வகையிலும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். படித்து வேலை தேடி கொண்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வருமானம் வந்து உங்கள் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும். மொத்தத்தில் மேசராசிக்கு இந்த 2024ஆம் வருடம் ஒரு ராஜயோகமான வருடம் என்பது முற்றிலும் உண்மை. அதுக்கு அப்புறமா உங்கள் ஜென்ம ஜாதகங்களை நல்ல ஜோதிடர்கள்கிட்ட காண்பித்து குறைநிறைகளை தெரிந்து கொண்டும், தசா மற்றும் தசா புத்திகளின் நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டும், தோஷங்கள் குறைகள் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கான எளிய பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ மேசராசி அன்பர்களை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ராசிக்கான பதிவு அடுத்த பதிவிலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.